ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க. மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஆனாங்க. ஸோ நெகட்டிவில் 10 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் டவுன் சைடில் இருந்துட்டு ஸோ இந்த லோவிலேருந்து ஒரு 70 பாயிண்ட் பக்கம் மேலே அப் சைடில் இருந்தாங்க. திரும்பவுமே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்து இன்ட்ராடே ஐலேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் சைடில் வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது ஒரு 46 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. இப்போது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த ரேஞ்ச்குள்ளார மார்க்கெட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னொன்று வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணாங்க 55,550 பிரேக் பண்ணாங்கன்னா இங்கே மேலே போகலாம். பட் ஆனால் 25,600 to 640 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் பொசிஷனாக இருக்கலாம்னு சொன்னோம். பட் அது மேலே போகலை. அதே போல் இன்ட்ராடேவோட லோவை வந்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லைனா வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கீழே போகிறதுக்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக வந்து இதுவாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தது, வால்யூம் பெரிய லெவலில் இல்லாமல். பட் இன்றைக்கி தான் வந்து ஒரு இன்ட்ராடே லோவிலேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கும் சின்ன சின்ன பேட் நியூஸஸ், நல்ல டேரிஃப் இதனால தான். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாசூட்டிகல்ஸ்க்கு வந்து ட்ரம்ப் வந்து 200% டேரிஃப் போட்டிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்னால ஸோ சின்னதாக ஒரு வால்யூம் இருந்துச்சு. ஸோ டவுன் சைடில் ஓகே. இந்த 2 லெவலுக்குமே கீழே வந்து பிரேக் அவுட்டே எங்கேயுமே கொடுக்கல. அதனால் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்து ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கவும் முடியும். பட் பிளைண்டாக பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டு இருக்கிறப்ப பண்ணாமல் ஸோ லாஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல டிசிஷன். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து நான் கொஞ்சம் என்னையோடைய லோ ஹைக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்னையோட லோ ஓகேங்களா. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ப்ளஸ்ஸு இருந்தாலுமே இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் இருந்துகிட்ருக்கு. ஓகே, அதனால் இந்த ரேஞ்சை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள். அப்படி சைட்வேஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்ட்ராடே லோவிலேருந்து ஹை வரைக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிள். ஒரு 25,420 to 25,540 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்கலாம் சைட்வேஸ் இருந்தால். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 110-115 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து இருக்குது. ஓகே, எனிவே வெயிட் பண்ணுங்கள். இல்லை செல்லர் கையில் கொடுத்துட்டு பையர் உள்ளே போகாமல் இருக்கிறது வந்து நல்ல டிசிஷன். அப்படின்னா இந்த 2 லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து டவுன் சைடில் வந்து ஒரு 25,420 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்து டவுன் சைடில் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள். ஸோ டவுன் சைடு என்ட்ரிஸை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப் சைடில் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ராடே லெவலில் ஸோ பொசிஷனாக பார்த்தீங்கன்னா 25,640க்கு மேலே தான் நல்ல பை. பட் இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பண்ணுங்கள். பட் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால நாளையோட எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை பிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பிக் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் வந்து 1 டே தான் உங்களுக்கு டைம் இருக்கும். டைம் டிகேனாலேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய ப்ரீமியம் எல்லாமே வந்து ஜீரோக்கு போயிடும். அதனால் அடுத்த கான்ட்ராக்ட் இல்லை மந்த்லி கான்ட்ராக்ட் அது மாதிரி எடுத்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சஜஷனாக இந்த இடத்துல நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன ரேஞ்ச் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டேரிஃப்னால் மார்க்கெட் டவுன் சைடில் வரப்போதா இல்லை அப் சைடில் போக போதா இல்லை ஒரு சைட்வேஸ்குள்ளேயே வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டவுன் சைடில் போகிறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயும் வந்தால் ஒரு
நம்ம கரெக்ஷன் ஸ்பேஸ் வந்து சொல்லியிருக்கோம் 25,150 to 200. ஒரு வேளை நாளைக்கு வந்தாலும் வரலாம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குறப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலை வந்து டவுன் சைடில் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரிஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கீங்க அப்படின்னா டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு குயிக்காக என்ட்ரி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குயிக்காக வெளியிலையும் வரணும் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வருது, இன்னும் ப்ராஃபிட் போட்டோம் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பவும் ஒரே இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டைம் டிகே அப்படிங்கிறதுனால ஸோ தீட்டாலாம் இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணும். ஸோ தீட்டானால டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு ஸோ ஜீரோக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்காங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.